கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்ப காலம் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அறங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்ப காலம் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அறங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது: குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக, பிறந்த குழந்தை 6 மாதங்களிலும் ஓரிரு வார்த்தைகளை உச்சரிக்க பழக வேண்டும். 11 மாதங்களில் குறுநடை போட வேண்டும். 1 வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது, பேச முயல்வது என அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் மாற்று செய்கைகளை செய்யும் குழந்தைகளை ஆட்டிசம் குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் என கூறுவார்கள். இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம். இந்த பருவத்தில் இருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும். இவ்வாறான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடன் இணைந்து இம்மையம் துவங்கப்பட்டுள்ளது. இம்மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறந்த பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் SNR அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர், SNR அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோஹித், கோவை மாவட்ட பிளே ஸ்கூல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கௌதமன் மற்றும் மருத்துவர்கள், குழந்தைகள் நல மருத்துவர்கள், உளவியாளர்கள், பேச்சு சிகிச்சையாளர்கள், தொழில்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர் குழுவினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அருமையான ஒரு நிகழ்வு. இதை நீங்க தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது, பிறக்கும் பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது குழந்தைங்களுக்கு. அதை நம்ம மைல்ஸ்டோன் டிலேன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை இந்த ஏஜில் இந்த செய்யணும், இந்த ஏஜில் பேசணும், இந்த ஏஜில் எல்லாரையும் பார்க்கணும், இந்த ஏஜில் நடக்கணும்னு இருக்கிறது டிலே ஆகுது. தேர் ஆர் சர்டன் அனாமலிஸ், சில ப்ராப்ளம் இருக்கு, முதல்ல இருக்குது. இப்போ இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆட்டிசம் எல்லா இடத்துலையும் கேட்டு நிறைய பார்க்கணும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வாழ்வைய அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும் பொழுது அடுத்த ஒரு 80-90 இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியாது. லாங் ப்ரொடக்டிவ் லைஃப் அது முழுமையாக கொடுக்கணும். நாமெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல, ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதன் ஃபுல்லா முழுமையா வளர்ச்சி பெறணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்தி மைண்ட், நாலேஜ் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தா தான் தெரிய ஃபுல்ஃபில்மெண்ட். இங்கே இந்த மைல்ஸ்டோன் டிலே ஆகிற குழந்தைங்களுக்கு, கன்ஜென்டல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் கோயம்புத்தூர் இல்லை. அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஸ்வாதி அண்ட் தி என்டையர் டீம் ஓவர் ஹியர். இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். ஓகே, இந்த இனிஷியேட்டிவ்ல இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. தே காட் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும். இது நிறைய பேருக்கு தெரியணும். தட் இஸ் வேர் இன்னைக்கு நீங்க பத்திரிகை துறையில இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக இல்லை, இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா நீங்க இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ணணும். படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, வந்துடுவாங்க. பட் நிறைய நீங்க ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதை முதல்லயே கண்டுபிடிக்கணும். இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த 3 துறையிலையும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து அப்படியே ஸ்கூல்ல, தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ். இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது. இந்த குழந்தைங்களும் நார்மல் சில்ட்ரனும் சேர்ந்து வரும்பொழுது தான் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அந்த ரிசல்ட் நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. இவங்களை சேர்த்தும் பொழுது அவங்க மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் இரஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாமல், அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்காங்க தெரியாமல் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பக்காவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க.